இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், உங்க கட்சியோட பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தோட காரணங்கள் ஏற்புடையதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? மேல் நடவடிக்கைக்காக நீங்க என்னென்ன விஷயங்களை செய்ய போறீங்க? தேர்தல் ஆணையம் 2019 நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிடவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பதிவை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் இது அதாவது தேர்தல் சம்பந்தமான சட்டம் இருக்கின்றது, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அந்த பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பிரிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. 29A என்கின்ற பிரிவை காரணம் காட்டுகிறார்கள். அந்த 29A பிரிவு அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக வேண்டி உள்ள பிரிவு மட்டும்தான். அதுல எந்த விதமான நிபந்தனைகளும், அதாவது கட்டாயமாக தேர்தலில் போட்டியிடணும் என்று எந்த நிபந்தனையும் அந்த 29A பிரிவுல இல்லை. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை அதனுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றால் என்ன காரணங்களுக்காக பதிவை ரத்து செய்யலாம் என்பதை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய 29A 5வது பிரிவு சொல்கிறது. அதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஏமாற்றுதல், மோசடி, முறையில் ஈடுபடுவது, இந்த காரணத்திற்காக வேண்டி ஒரு கட்சியினுடைய பதிவை ரத்து செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர, தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி கட்சியினுடைய பதிவை ரத்து செய்வது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு விரோதமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல இந்த ரத்து செய்வதை பற்றியான தாக்கியதில் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த 324வது பிரிவு தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தலை நடத்துவதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் தான் அதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதே தவிர, பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்வதற்காக எந்த ஒரு வழிகாட்டுதலும் அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவில் இல்லை. எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கைகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறத காரணத்தை காட்டி அந்த பதிவை ரத்து செய்வது ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு விரோதமானதாக இருக்கிறது, அடுத்து அரசமைப்பு சட்டத்துக்கும் விரோதமானதாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்கிறோம் என்றால் அந்த அரசியல் கட்சி கட்டாயம் தேர்தலில் போட்டியிடணும்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எனவே இது குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் மீண்டும் முறையீடு செய்வோம். அதையும் தாண்டி சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து இதற்கு எதிராக ஒரு இடைக்கால தடை வாங்கக்கூடிய அளவுக்கு உயர் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுகிறோம். சார், மீண்டும் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னாலும் இந்த சிறிய கட்சிகளுடைய தற்போதைய நிலைக்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? தேர்தல் வெற்றிக்காக சிறிய கட்சிகளோட தனித்துவத்தை பெரிய கட்சிகள்லாம் பறிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வேற கேள்வி. இது மற்ற அரசியல் கட்சிகளை இதற்கு காரணமாக சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பதிவு திட்டம் இருக்கு பாருங்க, அதாவது SIR என்று குறிப்பிடுகிறார்கள். அதுல பீகார்ல அவர்கள் பண்ண தில்லுமுள்ளுகள் வெளிப்படையாக தெரிய அதுவே நாட்டினுடைய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தினமும் அதை ஒவ்வொரு வகையில அவர் அமலப்படுத்தி வருகிறார். ஆக இன்றைய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலை தவறிய ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கிறது, ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. அதே அடிப்படையில தான் சிறிய கட்சிகளுக்கும் கூட ஜனநாயகத்துல பங்கு கொள்வதற்கு வழி இருக்கின்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மிக வெளிப்படையான ஜனநாயகம், எல்லோருக்கும் அரசியல்ல பங்கெடுப்பதற்கான ஒரு வழியை காட்டுகிறது. வேற நாடுகள், சில நாடுகள் இருக்கிறது, ஆமா மலேசியா சொல்லலாம், அங்க அது ஜனநாயக நாடு தான். ஆனா அங்க ஒரு புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள் இருக்குது. அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. இப்படியான ஒரு சூழல்ல இங்கே ஒரு ஒடுக்குமுறையை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்துல இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிலிருந்து திசை திருப்புவதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கையில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது.
இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.